இது ரொம்ப எஃபெக்டிவான செஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் பேரண்ட்ஸ். ஐ எம் ஹீரா, அகாடமிக் மேனேஜர் ஃப்ரம் கிட்ஸி. ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்க்கும் போது உங்களுக்கு எப்படி உங்கள் குழந்தை என்ன மாதிரிலாம் இருக்கணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? என் குழந்தை ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது டிசிப்ளின், ஓகே, டிசிப்ளினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன், ஓகே. நெக்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட். வீட்டில் சேஃபாக இருக்காங்க. சரி, வீட்டில் சேஃபாக இருக்காங்கன்னு எத்தனை பேர் சொல்லுங்க? நோ, அதான் உண்மை. சைல்ட் அபியூஸ். சைல்ட் அபியூஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி அபியூஸ்லாம் ஞாபகம் வரும்? பேட் டச், குழந்தைய கண்ணத்தில் கிள்ளுறது. பேட் டச் இஸ் a sexual abuse. Words, verbal abuse, emotional abuse. கேர் செஷன் அப்படின்றது வெறும் கிட்ஸில் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுற செஷன். அப்போது உங்கள் குழந்தை இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, உங்கள் குழந்தை சேஃபாக இல்லையான்னு நான் சொல்ல தெரியுமா? உங்கள் குழந்தை வீட்டில் அன்சேஃப்னு சொல்ல தெரியுமா? இதுக்காக தான் நான் சொன்னேன். இங்கே இருந்து தான் உங்களோட குழந்தையோட அன்சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்கிறது தான் செய்யணும், இதை தான் உங்கள் குழந்தைய இமோஷ்னலி அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். டாய்லெட்னா திட்டுறது, விரட்டுறது எல்லாம் இமோஷ்னலி அபியூஸ் ஆகும். அந்த பேப்பர் வேணும். நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த பேப்பர் நீங்கள் ட்ரஷ் பண்ணுறதுக்கு உங்களோட வெங்கி இருக்கும். நம்ம தப்பாக போகிறது, அப்போ நம்ம குழந்தையும் தப்பாக போகிறது தான். இந்த அபியூஸ், இந்த ஐ கேர், இது எல்லாமே பேரண்ட்டுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பேரண்ட்டுக்கு ஒரு செக்ஷன் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணலாமா? பண்ணுவோமா? மேம் கூட கேட்டோம், ஐ கேர் தெரியாதா அப்படின்னு சொல்லி என்கொயரி டைமில் காமிச்சிருக்கோம். எஸ்என்க்கு போட்டு ஐ கேர் இருக்கும், அது சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வி நோ தட் ஹவ் வி கேர் சில்ட்ரன் அண்ட் சேஃப்டி எல்லாம் நமக்கு தெரியும். பட் இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான செஷன். அதனால தான் உங்கள் எல்லாரையும் டைம் பார்க்காமலும் நான் கூப்பிட்டுருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஹீரா மேம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லி வேலை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. பிகாஸ் ஈவன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கிட்ஸியில் ஆக்சுவலாக பார்த்தப்போ டீச்சர்ஸ் பொறுமை இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல் லெவல் பொறுமை இருந்தாலே குழந்தைய ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டேரியன் பேரண்ட் கிட்ட தான் நான் வளர்ந்தேன். ஸோ என் குழந்தைகிட்டையும் அதே அத்தாரிட்டேரியன் தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறதோ இல்லை என்கரேஜ் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 5 வாட்டி நான் பதில் சொல்லிடுவோம். 6வது வாட்டி மேலே நம்ம ஏதாவது பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதை சொன்னால் ஃபுல்லாக பாவமும் போய் இம்ப்ளிமெண்டிங் இருந்துச்சு செஷன். நாங்கள் நினைக்கும்போது ஃபஸ்ட்டு சரி கூப்பிட்றாங்க, சும்மா கிட்ஸியை பற்றி பேசுவாங்கன்னு பேரண்டிங் பற்றி எதுவும் தெரியப்பட்டு ரொம்ப நினைச்சோம். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நாங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் எல்லாருமே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இது அவர் என்ன சொன்னாருன்னா, குழந்தை புரிஞ்சுக்கணும், ஜாப் முக்கியம்ன்றத குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அந்த மாதிரி நிறைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம்.